அனைவருக்கும் வணக்கம். நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடி அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அண்டங்கள் 1008 கோடி இருப்பதாக போகமாமுனிவருடைய நூலிலே நாம் பார்த்திருக்கிறோம். இத்தனை அண்டங்கள் இருக்கின்றன. அண்டம் என்றால் என்ன? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அண்டம் என்பது நாம் உயிர் வாழக்கூடிய பூமி, சூரியன், சந்திரன் முதலாகிய கோள்கள் மற்றும் கண்ணுக்கெட்டிய தூரம் வரையிலும் தென்படக்கூடிய விண்மீன் கூட்டங்கள், இவற்றையெல்லாம் உள்ளடக்கியதாக நாம் வாழக்கூடிய அண்டம் என்று நாம் கருதி இருக்கிறோம். இது போன்ற 1008 கோடி அண்டங்கள் இருப்பதாக சித்தர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். 1008 கோடி அண்டங்களா? கேட்டவுடனேயே தலை கிறுகிறுக்கிறது. இந்த ஒரு சின்னஞ்சிறிய தூசியிலும் தூசியாக இருக்கக்கூடிய பூமியிலே வாழ்ந்திருக்கக்கூடிய நாம் பராபரத்தை எவ்வாறாக கணிப்பது? தான் அறிந்த அண்டம் மற்றும் பராபரம் குறித்தான உண்மை நிலையை திரு அருட்பிரகாச வள்ளலார் இங்கே தெளிவாக எடுத்துரைக்கிறார். அவர் சொல்ல வரக்கூடிய அண்டங்கள் குறித்தான விளக்கம் என்ன என்பதை இன்றைய பதிவிலே பார்க்கலாம். ஓங்காரச் சக்திகள் உற்ற அண்டங்களை ஆங்காக அமைத்த அருட்பெருஞ்சோதி. அண்டங்கள் எண்ணற்றவை இருக்கின்றன. அந்த அண்டங்கள் எல்லாம் எங்கிருந்து உருவாகின? ஓங்காரத்திலிருந்து உருவாகின. ஓங்காரம் என்பது அகார உகார மகாரங்களின் சேர்க்கை, அதாவது சந்திரன், சூரியன் ஆகியவற்றின் சேர்க்கை. சந்திரன் என்பது குளிர்ச்சியான நிலை, சூரியன் என்பது வெப்பமான நிலை. வெப்பம், குளிர் ஆகிய இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்து அண்டங்கள் உருவாகின. இப்படி பராபரம் அண்டங்களை படைப்பதற்கு இந்த இரண்டையுமே பயன்படுத்தி இருக்கிறது. வெப்பம் மற்றும் குளிர் ஆகிய இந்த இரண்டு தத்துவங்களின் அடிப்படையிலேயே அண்டங்கள் உருவாக்கப்பட்டன. சகல உயிர்களும், இந்த அண்டத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய சகல உயிர்களும் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் படைக்கப்பட்டிருக்கின்றன என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் மொழிகிறார். சத்த தலைவரை சாற்றும் அண்டங்களை அத்தகை வகுத்த அருட்பெருஞ்சோதி. ஓசைகள் என்று சொன்னால் அந்த ஓசை கிளம்புவதற்கு ஏதாவது ஒன்று காரணமாக இருந்திருக்க வேண்டும் அல்லவா? ஒரு மணி இருக்கிறது, அது அப்படியே இருந்தால் ஓசை கிளம்பாது. அந்த மணியின் நாவை அசைத்தால் அது புறத்திலே இருக்கிற சுவற்றிலே மோதி ஓசை உண்டாகிறது. வாயை கம்மென்று மூடி இருக்கும் போது ஓசை உண்டாவதில்லை. நாவு அசைந்து காற்று அசைக்கப்படும் போது ஓசை உண்டாகிறது, பேச்சு உண்டாகிறது. இதுபோல ஒரு ஓசை உருவாக வேண்டும் என்றால் அந்த ஓசையை உருவாக்கக்கூடிய சக்தி ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? அதுபோல ஓசையை உருவாக்கக்கூடிய சக்தியை கொண்டிருக்கக்கூடிய ஒன்றே இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்க முடியும் என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார். வெப்பம், நெருப்பு அல்லது குளிர்ச்சி, தண்ணீர் ஆகிய இந்த இரண்டும் இணைந்து ஒன்றோடு ஒன்றாக முட்டி மோதிய போது அங்கே காற்று கிளம்புகிறது. காற்று மூலமாக ஓசை கிளம்புகிறது. அந்த ஓசையை கொண்டு அண்டங்களை பராபரம் படைத்தது என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார். நாதமாம் பிரம்மமும் நாத அண்டங்களை ஆதாரம் வகுத்த அருட்பெருஞ்சோதி. நாதம் என்பது ஒலி, ஓசை. நாத பிரம்மம் என்றே பொதுவாக சித்தர்கள் சிவனை வணங்குவது வழக்கம். நாதம் ஓசை, அதாவது இந்த ஓசைதான் பிரம்மம், அந்த ஓசைதான் படைத்தது. அந்த ஓசையை கொண்டு இந்த அண்டத்தை எல்லாம் பராபரம் படைத்திருக்கிறது. எனவே இந்த அண்டங்கள் முழுவதும் ஓசைமயமாக இருக்கின்றன என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார். சமீப காலத்திலே அமெரிக்க தேசத்தினுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையமாகிய நாசா என்பது கதிரவனின் ஓசையை பதிவு செய்து வெளியிட்டிருந்தது. அது ஓங்காரநாதமாக ஒலித்ததை நாம் அனைவரும் கேட்டிருக்கிறோம். அங்கே நெருப்பு இருக்கிறது, கதிரவன் என்கிற சூரியனிலே. எங்கே எந்த நெருப்பு எரிய வேண்டும் என்றாலும் அந்த நெருப்பு எரிவதற்கு காற்று அவசியம். குளிர்ச்சி என்பது இல்லாமல் காற்று என்பது உருவாகாது. நெருப்பு என்று சொன்னாலும் அந்த நெருப்பிற்குள்ளே காற்று, தண்ணீர், ஆகாயம் ஆகியவை நிச்சயமாக கலந்துதான் இருக்கும். இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற நூலை நாம் வாசிக்கும் போது பஞ்சபூதங்கள் ஒன்றுக்குள் ஒன்று அடக்கமாகவும் ஒடுக்கமாகவும் இருந்து ஒன்றை ஒன்று உருவாக்குவதும் ஒன்றை ஒன்று கட்டி வைத்திருப்பதும் ஒன்றை ஒன்று சீரமைப்பதுமான காரியங்கள் நடைபெறுகின்றன என்பதை
திரு அருட்பிரகாச வள்ளலார் வார்த்தைகளாக நாம் கேட்டிருந்தோம். அப்படி பார்க்கும்போது கதிரவனிலே இருந்து கிளம்பக்கூடிய பிரகாசம் நிச்சயமாக மீதியான 5 பூதங்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். சாதாரணமாக காற்று வீசுவதை நாம் பார்த்திருக்கிறோம். கோடை காலத்தில் வீசக்கூடிய காற்று அனலாக வருவதையும் பார்த்திருக்கிறோம். காற்று அனலாக வருகிறது. அந்த காற்றின் உள்ளே சிறிதளவு தண்ணீரும் இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய வீட்டிலே உணவு சமைப்பதிலே இட்டலி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு உணவை சமைக்கிறோம். இந்த இட்டலியிலே தட்டிலே துணியை போட்டு அதிலே மாவை ஊற்றி வைக்கிறோம். மாவு தண்ணீராக இருக்கிறது. இட்டலி அடுப்பிலே கீழே ஊற்றப்பட்ட தண்ணீர் வெப்பமாகி அந்த வெப்பம் ஆவியாகி அந்த ஆவியிலே இட்டலி வேகிறது. அது வெந்த நிலையிலே அதிலே இருந்த நீர்ச்சத்துக்கள் ஓரளவு வற்ற வைக்கப்பட்டு பக்குவமான நிலையிலே இட்டலி எடுத்து உணவாக மாற்றப்படுகிறது. இட்டலியிலே கீழே வைத்திருக்கப்பட்ட தண்ணீரிலே உருவாக்கப்பட்ட நீராவி மேலே எழும்பிச் சென்று இட்டலியை வேக வைத்ததை பார்க்கிறோம். சாதாரண வெப்பத்தின் தன்மையை காட்டிலும் நீரோடு கலந்திருக்கக்கூடிய நீராவியின் வெப்பம் என்பது மிகவும் ஆற்றல் பொருந்தியது. மின் உற்பத்தி நடக்கக்கூடிய நிலையங்களிலே மின் உற்பத்தி எப்படி நடக்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். நிலக்கரி கொண்டு எரிக்கப்பட்டோ அல்லது அணுவின் ஆற்றல் கொண்டு எரிக்கப்பட்டோ தண்ணீர் ஆவியாக்கப்படுகிறது. அந்த ஆவியின் உந்து சக்தியை கொண்டு டைனமா என்று அழைக்கப்படக்கூடிய மோட்டார் இயக்க வைக்கப்படுகிறது. அந்த மோட்டாரின் இயக்கத்தின் மூலமாக அதன் பின்புறத்திலே இருக்கக்கூடிய மற்றொரு மோட்டாரிலே, அதாவது டைனமாவிலே இருந்து மின்சாரம் பெறப்பட்டு நம்முடைய பயன்பாட்டுக்கு வருகிறது. எப்படி பார்த்தாலும் நீராவியின் ஆற்றலை கொண்டுதான் மின்சார உற்பத்தி நடக்கிறது என்பதை நாம் சிறுவயதிலேயே பள்ளி படிப்பிலே படித்திருக்கிறோம். எனவே நீராவி என்று சொல்லும் போது அங்கே நெருப்பு, காற்று, வெப்பம் இவை எல்லாமே அங்கே இருந்திருக்கின்றன என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த தத்துவத்தை அன்றைய திரு அருட்பிரகாச வள்ளலார் தன்னுடைய இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் என்ற நூல் மூலமாக சொல்லியிருக்கிறார். அண்டம் படைக்கப்பட்டது இப்படித்தான் என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் மொழிகிறார். பகர் பராசக்தியை பதியும் அண்டங்களும் அகம் அற வகுத்த அருட்பெருஞ்சோதி. பராசக்தி என்றால் என்ன? சக்தி என்று சொல்லிவிட்டார். இங்கே பராசக்தி என்று ஏன் சொல்ல வேண்டும்? பர என்றால் ஆகாய வெளி. ஆகாய வெளியிலே எவராலும் அறியப்பட முடியாது இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலுக்கு பராசக்தி என்று பெயர். பரம் என்றால் ஆகாயம், சக்தி என்றால் ஆற்றல். ஆகாயத்தின் நடுவிலே இருக்கக்கூடிய பராபரத்தின் ஆற்றலுக்கு பராசக்தி என்று பெயர். இங்கே சக்தி என்றும் சக்தர் என்பதுமாக வள்ளல் பெருமகனார் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இப்படி ஆகாய வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு சக்திதான் வெப்பத்தை, நீரை, காற்றை இவற்றையெல்லாம் உள்ளடக்கியதாக அண்டங்களை சிருஷ்டித்திருக்கிறது என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் மொழிகிறார். பரசிவ பதியை, பரசிவ அண்டங்களை அரசுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. இப்படி அண்டங்களை உற்பத்தி செய்யக்கூடிய பராபரம் பல பதிகளை உருவாக்கி இருக்கிறது. சிவபதி என்று அழைக்கப்படக்கூடிய கைலாயமாக இருக்கட்டும், வைகுண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய விஷ்ணுவின் ஆலயங்களாக இருக்கட்டும், இப்படி பற்பல அண்டங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. புராணங்களிலே வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அனுசரித்து வாழ்ந்திருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு வைகுண்ட பதவியை பெறுவார் என்று சொல்லப்படுகிறது. சைவ அனுஷ்டானத்தை கடைபிடித்திருக்கக்கூடிய ஒருவர் சிவலோகத்திற்கு செல்வார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இங்கே மறைபொருளாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சித்தர் பெருமக்களின் வார்த்தைகளை கொண்டு பார்க்கும் போது வேறு அண்டங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய அண்டங்களிலே ஒரு அண்டத்திற்கு வைகுண்டம் என்றும் மற்றொரு அண்டத்திற்கு கைலாயம் என்றும் பெயர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முற்றுமுதலாக இவற்றை தள்ளிவிட்டு செல்லவும் முடியாது. மனிதர்கள் தங்கள் சிறிய அறிவால் அறிந்து கொள்ள முடியாத எண்ணற்ற ரகசியங்கள் இந்த அண்டவெளியிலே இருக்கின்றன. எண்ணில் பல் சக்தியை, எண்ணிலா அண்டங்களை அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. சக்தி என்று சொல்லிவிட்டால் ஏதோ ஒரு சக்தி என்று கருதிவிட வேண்டாம். பராபரம் பறந்து விரிந்து இருக்கிறது. பராபரத்தின் ஆற்றல் காரணமாக எண்ணற்ற சிறு சிறு ஜீவன்கள் பிரிந்து வெளியிலே வருகின்றன. ஒவ்வொரு ஜீவனிலிருந்தும் ஒவ்வொரு சக்தி வெளிப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது எண்ணிக்கையில் அடங்காத பற்பல சக்திகள் இருக்கின்றன.
ஜீவன் என்று சொன்னால் ஜீவசக்தியாகிய வாயு என்பது உள்ளே இருக்கிறது. இப்படி எண்ணற்ற சக்திகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட சக்திகளை கொண்டு பற்பல அண்டங்களை பராபரம் படைத்திருக்கிறது என்று வள்ளல் பெருமகனார் சுட்டுகிறார். அளவில் பல் சத்தரை அளவிலா அண்டங்களை அளவர வகுத்த அருட்பெருஞ்சோதி. பலவிதமான ஜீவர்கள் உருவாக்கப்பட்டன. அந்த பலவிதமான ஜீவர்கள் வாழ்வதற்காக பலவிதமான அண்டங்களும் உருவாக்கப்பட்டன. இந்த அண்டங்களை எல்லாம் படைத்த அந்த மிகப்பெரிய ஆற்றலை நான் அருட்பெருஞ்சோதி என்று அழைக்கிறேன் என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார். உயிர் வகை அண்டம் உழப்பில எண்ணில அயர்வர வகுத்த அருட்பெருஞ்சோதி. உயிர் வகைகள் வாழ்ந்திருக்கக்கூடிய அண்டங்கள் ஏராளமாக இருக்கின்றன. உயிர் வகைகள் வாழாத அண்டங்களும் கூட இருக்கக்கூடும். எண்ணி பார்த்தால் நம்மால் சிந்தித்து கூட பார்க்க முடியாதபடியாக அண்டங்கள் எண்ணற்றவை இருக்கின்றன. உயிர் வகை வாழக்கூடிய தகுதியுடைய அண்டங்கள் இருக்கின்றன. உயிர் வகைகளே இல்லாமல் இன்னமும் உயிர் வகைகள் உற்பத்தி செய்யப்படாமல் பற்பல அண்டங்கள் இருக்கின்றன. அவையும் எண்ணிக்கையில் அடங்காதவை என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார். இந்த ஒரு உலகத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு மனிதர்கள் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை போன்ற எண்ணற்ற உலகங்கள் இருக்கின்றன. அங்கே உயிர்கள் உருவாக்கி வாழ வைக்கப்பட்ட அண்டங்களும் இருக்கின்றன. இந்த அண்டங்களிலே ஏதாவது சேதாரங்கள் ஏற்பட்டால் ஆங்கிலத்திலே சொல்லுவதைப் போல ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் என்று தனியாக உயிர்கள் உருவாக்குவதற்கு தகுதியாக உருவாக்கப்பட்ட உயிர்கள் இப்போது இல்லாத அண்டங்களும் இருக்கின்றன என்று வள்ளல் பெருமகனார் ஒரு மிகப்பெரிய அதிர்வடியை எடுத்து வீசுகிறார். களவில கடல் வகை கங்கில கரையில அளவில வகுத்த அருட்பெருஞ்சோதி. தண்ணீர் என்று சொன்னால் ஒரு சிறிய பள்ளத்திலே தேங்கி இருந்தால் அது குட்டை என்றாகிறது. பெரிய பள்ளமாக இருந்தால் குளம் என்றாகிறது. அதனினும் பெரிய பள்ளமாக இருந்தால் அது கண்மாய் என்றாகிறது. மேலும் பெரிய நீர்நிலையாக இருந்தால் அது ஏரி என்றாகிறது. அதனினும் அளவிடற்கரிய மிகப்பெரிய நீர்நிலை என்றால் அது கடல் என்றாகிறது. இப்படிப்பட்ட கடல்கள் எல்லா அண்டங்களிலும் இருக்கின்றன என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார். அவற்றுக்கு கங்கு கரை இல்லை என்று குறிப்பிடுகிறார். பூமியிலே கடற்பரப்பு அதிகமாக இருந்து நிலப்பரப்பு குறைவாக இருந்தாலும் ஆனால் வெறும் தண்ணீர் மட்டுமே இருந்து நிலப்பரப்பு வெளியிலே தென்படாத அண்டங்களும் இருப்பதாக வள்ளலார் இங்கே குறிப்பிடுவது வியப்பின் உச்சத்திலே நம்மை கொண்டு போய் உட்கார வைக்கிறது. கடல் அவை அனைத்தும் கரையின்றி நிலை உற அடலென அமைத்த அருட்பெருஞ்சோதி. வள்ளல் பெருமகனார் இப்படிப்பட்ட அண்டங்களை கண்ணுற்ற காரணத்தால் தான் உறுதிபடைவற்றை சொல்லுகிறார். கடல்கள் இருக்கின்றன, அவற்றுக்கு கரைகளே இல்லை. அப்படி என்றால் நிலப்பரப்பே இல்லாத வெறும் தண்ணீர் மட்டுமாகவே இருக்கக்கூடிய அண்டங்கள் இருக்கின்றன என்று வள்ளல் பெருமகனார் சொல்லுவது நம்மால் வியப்போடு அணுகக்கூடியதாக இருக்கிறது. கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகளும் அடலுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. கடல்கள் இப்படி வெறும் தண்ணீர் பரப்பாக இருந்தாலும் கூட அவற்றுக்குள்ளே மலைகளும் கதிகளும் உள்ளே நதிகளும் கூட இருக்கின்றன என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார். கடலோடிகள் கடலில் இருக்கக்கூடிய அதிசயங்களை பற்றி சொல்லுகிறார்கள். கடலுக்கு நடுவிலே நன்னீர் ஓட்டங்கள் இருப்பதை பற்றி நாம் வரலாற்றிலே பார்த்திருக்கிறோம். கடல் நீர் உப்பாக இருக்கும். ஆனால் சில இடங்களிலே நன்னீர் தனிப்பட்டு உப்பிலே கலக்காமல் அதிசயிக்கத்தக்க வகையிலே கடலுக்குள்ளே நதி ஓட்டங்கள் நன்னீர் ஓட்டங்கள் இருப்பதை பற்றியும் சரித்திர கதைகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றித்தான் இங்கே திரு அருட்பிரகாச வள்ளலார் குறிப்பிடுகிறார். கடல் இடை பல்வளம் கணித்து அதில் பல்லுயிர் அடலுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. நிலப்பரப்பே இல்லை, வெறும் கடற்பரப்பு மட்டும்தான் இருக்கிறது என்றால் அங்கே உயிர்கள் இல்லையா என்றால் இருக்கின்றன. கடல் வாழக்கூடிய மீன்கள் முதலாகிய உயிர்கள் இருக்கின்றனவே. மீன்கள், சுறாக்கள், திமிங்கிலங்கள், கடல் அட்டைகள், கடற்குதிரைகள், இப்படி எண்ணற்ற வகையான உயிர்கள் கடலுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்படி வெறும் தண்ணீர் மட்டுமே இருக்கக்கூடிய அண்டங்களிலே உயிர்கள் உற்பத்தியாகிவிட்டன. தண்ணீர் இருந்தால் உயிர்கள் இருந்துதானே தீர வேண்டும். அங்கே வாழக்கூடிய எண்ணற்ற வகையான மீன்கள் முதலாகிய உயிர்கள் நிச்சயமாக அங்கே இருக்கின்றன என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் இங்கே குறிப்பிடுகிறார். மலையிடை பல்வளம் வகுத்ததில் பல்லுயிர் அலைவர வகுத்த அருட்பெருஞ்சோதி. நீர்ப்பரப்பு, அதை ஒட்டிய உயர்ந்து இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்பும் உயரமான சிகரங்களை கொண்ட மலைகளாக இருப்பதாக சில அண்டங்கள் இருக்கின்றன. மலைகள் எப்படி உருவாகின்றன?
நீர்ப்பரப்பின் அடியிலே இருக்கக்கூடிய வெப்ப குழம்பு, அந்த வெப்ப குழம்பு என்பது வெளிப்பட்டு எரிமலையாக வெளியே வந்து குளிர்ந்து அது மலைகளாக சிகரங்களாக மாறி இருக்கக்கூடியதே இன்று நாம் காணக்கூடிய மலைகள். இப்படிப்பட்ட மலைகள் சில அண்டங்களிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மலைகளிலே பல வகையான உயிர்களும் உருவாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அங்கே தரைப்பரப்பாக எதுவுமே இல்லை, மலைகளும் கடல்களுமாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட அண்டங்களையும் தான் கண்டிருப்பதாக இங்கே வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார். ஒன்றில் ஒன்றே ஒன்றிடை ஆயிரம் அஞ்சற வகுத்த அருட்பெருஞ்சோதி. ஒன்றுக்குள் ஒன்று, ஒன்றுக்கு இடையிலே ஆயிரம் என்பதாக பராபரம் பற்பல அதிசயங்களை படைத்து வைத்திருக்கிறது. ஒன்று என்று சொன்னால் அது ஒன்றல்ல, அந்த ஒன்றுக்குள்ளே எண்ணற்றவை இருக்கின்றன. ஒரு விதை என்று சொல்லும் போது ஒரு ஒற்றை விதை என்று நாம் கருதி இருக்கிறோம். அந்த விதை மண்ணிலே விழுந்து தண்ணீரையும் காற்றையும் வெப்பத்தையும் உள்வாங்கிக் கொண்ட பிறகு அது மரமாக மாறி அதிலே இருந்து எண்ணற்ற கனிவகைகள், அந்த கனிவகைக்குள்ளே எண்ணற்ற விதைகள் உருவாகின்றன. நீங்கள் ஒன்று என்று கருதியிருக்கக்கூடிய ஒற்றை விதைக்குள்ளே ஒரு மிகப்பெரிய விருட்சமே ஒளிந்திருக்கிறது என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் குறிப்பிடுகிறார். பத்திரை ஆயிரம் பகரதில் கோடி அத்துற வகுத்த அருட்பெருஞ்சோதி. 10, 1, 1000, கோடி, இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இவையெல்லாம் எப்படி உருவாகின? ஒன்றிலிருந்துதான் 10, 100, 1000, கோடி என்பதாக சிருஷ்டிகள் உருவாகின. எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக தொடக்கமாக இருந்த அந்த ஒன்று எது? அதுதான் பராபரம். நூற்றிடை இலக்க நுவலதில் அனந்தம் ஆற்றிடை வகுத்த அருட்பெருஞ்சோதி. இந்த உலகத்திலே நம்மால் கணிக்க முடியாத பல அதிசயங்கள் இருக்கின்றன. அனந்தமாக, அதாவது எண்ணற்றவையாக அதிசயங்கள் இந்த உலகிலே இருக்கின்றன. 100, 1000 என்று இலக்கமிட்டு இவற்றை நம்மால் குறித்துவிட முடியுமா என்றால் முடியாது. எண்களால் குறிக்கப்பட முடியாத எண்ணற்ற அதிசயங்கள் இந்த அண்ட வெளியிலே, பிரபஞ்ச வெளியிலே இருக்கின்றன. நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த அண்டத்தை தாண்டியும் இருக்கக்கூடிய எண்ணற்ற அண்டங்கள் இங்கே இருப்பதை காட்டிலும் ஏராளமான அதிசயங்களை உள்ளே வைத்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்தால், மனிதா, உன்னுடைய அகங்காரம் என்பது தூள் தூளாக நொறுங்கி போகும். பராபரம் மிகப்பெரியது. பராபரத்தினுடைய சன்னிதானத்திலே நாம் அனைவரும் தூசுக்கும் மிகவும் கீழான நிலையை கொண்டவர்கள். இதை புரிந்து கொண்டு விட்டவர்களுக்குள்ளே அகங்காரம் தலையெடுக்குமா? நிச்சயமாக எடுக்காது. மீண்டும் அடுத்த பதிவிலே வள்ளல் பெருமகனாரின் வேறு நல்வார்த்தைகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.